வயசானவங்க வெயில்ல மயங்கி விழுந்துட்டாங்க போலயே. ஐயோ! பாட்டி, யார் நீங்க? இப்படி விழுந்திருக்கீங்க? இந்த வயசுல நீங்க காட்டுக்குள்ள வரலாமா? உனக்கு ரொம்ப நன்றிப்பா. இந்த காட்டுல நான் இப்படியே விழுந்து கிடந்திருந்தேனா ஏதாவது மிருகம் வந்து என்ன கொன்னு போட்டிருக்கோம். என்ன காப்பாத்துனதுக்கு நான் எப்பவுமே நன்றியோட இருப்பேன். இந்த வயசுல நீங்க என்ன பண்ற பாட்டி? அதுவும் தனியா? நான் இருக்கிறது பக்கத்துல இருக்கிற கொங்கவாகன ராஜ்யம். எங்க ராஜ்யத்தோட அரசர் குபேரன். அவருடைய மனைவி குஷ்டரோகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த ராஜ்யத்தோட மருத்துவச்சு. அரசர் வந்து கஷ்டத்தை சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்டாரு. அதை என்னால தாங்கிக்க முடியல. ஆனாலும் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால மருத்துவம் செய்ய முடியாதுன்னு ராஜா கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனா அவரு படுற கஷ்டத்தை பார்த்து என் மனசு கரைஞ்சி போச்சு. அதனாலதான் அந்த வியாதிக்காக ஒரு பச்சளை மருந்த கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தேன். பார்த்தா நீ ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ நல்லா இருக்கும்போது வரலால பாட்டி? நான் செய்ய வேண்டிய பச்சளை மருந்துக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான மூலிகை இந்த காட்டுல தான் இருக்கு. அது ஒரு செடி. 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த செடியில ஒரு பூ வரும். அந்த பூல இருக்கிற தண்ணிக்கு ரொம்ப மகிமை இருக்கு. அதை யாரு குடிச்சாலும் சரி, அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. அதை யார் ஒருத்தங்க குடிக்கிறாங்களோ அவங்க காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்க. நான் இந்த காட்டுக்குள்ள வந்ததுக்கான காரணம், அந்த அதிசய செடியில தான் இன்னைக்கு அந்த பூ பூக்கும். அந்த பூவை பறிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஆனா எதிர்பாராத விதமா இப்படி நான் இங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ப்பா. அப்படியா? காட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? ஆஹா, அந்த அற்புதமான மலரை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. பாட்டி அந்த மலரை பத்தி சொல்லும்போது என்ன